மற்றும் ஒரு காணொலியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் இலங்கையில் இடம்பெற்ற சில முக்கியமான செய்திகள் தொடர்பாகத்தான் இன்றைய காணொலியில பார்க்க போகிறோம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பல்வேறுபட்ட சர்ச்சைகளை சந்தித்துள்ள நிலையில உட்கட்சி விவகாரத்துல சில சிக்கல்கள் தோன்றியுள்ளதாக சமூக வலைதளங்களிலே பேசப்படுகிறது. குறிப்பாக எதிர்த்தரப்புகள் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் அவர்கள் பெற்ற வாக்குகளின் சரிவை சந்திக்க உள்ளனர் எனவும் சூளுரைப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில தென்னிலங்கை பத்திரிகை ஒன்று அரசியல் விவகாரம் தொடர்பிலான செய்தி ஒன்றில் அமெரிக்காவிலிருந்து சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்தரப்புக்கு செல்ல உள்ளதாக கூட செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றன. இவ்வாறான சூழ்நிலையில தென் மாகாணத்தை பிரயோகப்படுத்தி நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி ஒருவருடன் தற்போதைய அரசாங்கம் எம்பிக்கள் குழு மிக நெருக்கமாக உறவை பேணுவதாக கூறப்படுகிறது. இருதரப்பும் அவர்களுக்கு இடையில தொடர்ந்து கடந்த கால நிகழ்வுகளை பற்றி நகைச்சுவையாக பேசுவது வலிமையாக இருக்கிறது. தங்களுடைய மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் பகிர்ந்து கொள்ளும் நெருங்கிய நண்பர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். இதுல அரசாங்க தரப்பினர் ஐக்கிய மக்கள் சக்தி தரப்பிடம் அடிக்கடி முன்வைக்கும் முறைப்பாடு ஒன்றும் இருக்கின்றதாக கூறப்படுகின்றது. அதாவது, எங்களுக்கு சம்பளம் வழங்கப்படுவதில்லை, எங்களுக்கு ஒரு கொடுப்பனவு கூட கிடைப்பதில்லை, இதில் எப்படி வாழ முடியும் என்று அவர்கள் கூறுவதாக சொல்லப்படுகிறது. நாடாளுமன்றம் முடிந்ததும் எங்களை ஒரு பேருந்தில் ஏற்றி எம்பிக்களுடைய குடியிருப்புகளுக்கு அழைத்து செல்கின்றார்கள். மறுநாள் காலை பேருந்து மீண்டும் எங்களை நாடாளுமன்றத்திற்குள் அழைத்து செல்கிறது. அதை தவிர எங்களுக்கு வேறு வாழ்க்கை இல்லை என்று கூறப்படுகின்றது. ஜேவிபி மற்றும் தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய தலைவர்களுடைய அடிமைகளாக தாங்கள் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக கூட அவர்கள் மேலும் தெரிவித்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக எதிர்காலத்துல சுமார் 10 முதல் 15 அரசாங்க எம்பிக்கள் பதவி விலக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது என்று சொல்லி ஐக்கிய மக்கள் சக்தி தரப்பிடம் கூறியிருப்பதாக கூட அந்த செய்தியில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்துல இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜீலி சங் மற்றும் நாமல் ராஜபக்ச எம்பி உள்ளிட்ட ஏனைய அமைச்சர்களுக்கு இடையிலான ஒரு சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. குறித்த கலந்துரையாடலானது இன்றைய தினம் காலை 10 மணி அளவில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடைய அலுவலகத்துலதான் இடம்பெற்றிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தன்னுடைய எக்ஸ் தள பதிவுல தான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக அவர் அந்த பதிவுல மேலும் பல விடயங்களை சொல்லி இருக்கின்றார். அது தொடர்பாக பார்க்கின்ற போது பரஸ்பர நலன் சார்ந்த விவாதங்களில் ஈடுபட்டதோடு அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவை வலுப்படுத்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியதாக அவர் அந்த பதிவுல கூறியிருக்கிறார். இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. இதே நேரத்துல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினால் கடைபிடிக்கப்பட்டு தலையிடாத வெளியுறவு கொள்கையும் வரி செலுத்துவோர் நிதியை பயன்படுத்துவதில் அதிக வெளிப்படைத்தன்மைக்கு அவர் விடுத்த அழைப்பையும் நாங்கள் பாராட்டுகின்றோம் என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமன்றி அமெரிக்க வரி செலுத்துவோர் வளங்களை ஒதுக்குவதில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் கவனம் செலுத்தி இலங்கையினுடைய பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத அரசு சாரா நிறுவனங்கள் ஜேசைட் நிதி பயன்படுத்துவதை விசாரிக்க ஒரு நாடாளுமன்ற தேர்வு குழுவை அமைக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடைய முன்மொழிவு குறித்தும் அவருக்கு விளக்கினோம் என்று சொல்லி நாமல் ராஜபக்ச பதிவிட்டிருக்கின்றார். குறித்த கலந்துரையாடல்ல ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற சாகர காரியவசம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சஞ்சீவ் எத்ரிமன், சி.பி. ரத்நாயக்க, ஜெயந்தராக இருக்கிற சாணக்கிய ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இதே நேரத்துல இன்னும் ஒரு விடயமும் முக்கியமான செய்தியாக பார்க்கப்பட்டது. அதாவது அமெரிக்க தூதுவர் தொடர்பான செய்தியாக இருக்கின்றது. குறிப்பாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக இருக்கின்ற ஜீலி சங் பிரிவினைவாதிகளுடன் ஒன்றிணைந்து இலங்கையினுடைய உள்ளக விவகாரங்கள்ல தலையிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் சரத் வீரசேகர் தான் இவ்வாறு அவர் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் போராட்ட கால பகுதியில அவர் முறையற்ற வகையில் செயல்பட்டதாகவும் அவரை மீண்டும் அமெரிக்காவிற்கு அழைக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதிக்கு எழுத்து மூலமாக அறிவிப்போம் எனவும் சரத் வீரசேகர் கூறியிருக்கின்றார். இலங்கையில பிரிவினைவாதிகளுக்கு எதிரான கூட்டணியினர் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்துல ஈடுபட்ட போது அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் சரத் வீரசேகர இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார். மேலும் அவர் பல விடயங்களை சொல்லி இருக்கிறார். அதாவது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜீலிசன் இலங்கையினுடைய இறையாண்மைக்கும் சுயாட்சிக்கும் சவால் விடுக்கும் வகையில செயற்பட்டுள்ளார், நாட்டினுடைய உள்ளக விவகாரங்களில தலையிட்டிருக்கின்றார் என்று கூறியிருக்கின்றார். அது மட்டுமன்றி வியன்னா ஒப்பந்தத்தையும் மீறி இருக்கின்றார். எமது அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டத்தின் போது அமெரிக்க தூதுவர் முறையற்ற வகையில் செயல்பட்டார், பிரிவினைவாதிகளுடன் ஒன்றிணைந்து செயல்பட்டார்,
அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கினார் என்று கூட சரத் வீரசேகர இதன் போது கருத்து வெளிப்பட்டிருக்கிறார். இதே நேரத்தில் அவர் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது மீண்டும் அவரை அமெரிக்காவிற்கு அழைத்து விசாரணைகளை முன்னெடுக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதியிடம் வலியுறுத்துகின்றோம் என்று சொல்லியிருக்கிறார். பாலினம் தொடர்பிலான ஊடகவியலாளர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக அமெரிக்காவின் நிறுவனம் ஜேசைட் ஆனது பல மில்லியன் டாலர்களை செலவழித்துள்ளதாக அமெரிக்காவினுடைய புதிய அரசாங்கம் குறிப்பிடுகின்றது. இலங்கையினுடைய கலாச்சாரத்தை சீரழிப்பதற்காகவே இவ்வாறான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூட சரத் வீரசேகர கூறியிருக்கின்றார். எனவே இந்த விடயம் குறித்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் நிதி பெற்றுக் கொண்டுள்ள விவரங்கள் அவர்களுடைய பெயர்கள் தொடர்பான விவரங்களையும் பகிரங்கப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் எனவும் சரத் வீரசேகர சொல்லியிருக்கின்றார். இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. இதே நேரத்துல இன்னும் ஒரு விடயமும் முக்கியமான பேசுபொருளாக மாறியிருந்தது. அதாவது தையிட்டி விகாரை தொடர்பான விடயம் தான். அதாவது தையிட்டி சட்டவிரோத விகாரையை அகற்றப்பட வேண்டும் என்பது மதவாதமோ இனவாதமோ அல்ல. இது ஒரு தமிழ் மக்களின் அரசியல் சார்ந்த பிரச்சனையில பொத்துவில் கொலிகண்டி அமைப்பினுடைய இணைப்பாளராக இருக்கின்ற வேலன் சுவாமிகள் தான் தெரிவித்திருக்கின்றார். அவர் வலிவடக்கு தையற்றியுள்ள அமைந்துள்ள சட்டவிரோத திச விகாரை அகற்றுமாறு கோரி இடம்பெற்றுள்ள கவனிப்பு போராட்டத்துல கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகின்ற போது வலிவடக்கு தையற்றியில தமிழ் மக்களுடைய காணிகளை அவர்களுக்கு தெரியாமல் உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த போது அடாத்தாக பிடித்து விகாரை அமைத்திருக்கின்றார்கள். சிலர் இப்போது கேட்கின்றார்கள், விகாரை கட்டும் வரை எங்கிருந்தீர்கள், அப்போது ஏன் நீங்கள் வாய் திறக்கவில்லை என்று சொல்லி. ஆனால் இந்த விகாரையானது யாருக்கும் தெரியாமல் கட்டப்பட்டது. மேலும் மக்களுடைய காணிகள் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில யாரும் உள்நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. விகாரியினுடைய கட்டுமானங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம், பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கலந்துரையாடல்கள் முறையாக பேசப்பட்டது, கண்டனங்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனையும் மீறிதான் அரச படைகளினுடைய பாதுகாப்புடன் குறித்த விகாரையானது முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டமை யாவரும் அறிந்த விடயம் என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் சிலர் கேட்கின்றார்கள், தனியாருடைய காணிகள் என்றால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏன் நீதிமன்றத்திற்கு வழக்கு போடவில்லை என்கிறார்கள். குருந்தூர்மலை ஆக்கிரமிக்கப்பட்ட போது நீதி கேட்டு நீதி கிடைக்கும் என நீதிமன்றம் சென்றோம். நீதிமன்றம் தடை உத்தரவை வழங்கியதையும் மீறி விகாரை கட்டப்பட்ட நிலையில நீதிமன்றத்துல எமக்கான நீதியை எதிர்பார்க்க முடியாது, போராட்டமே வழி என வேலன் சுவாமிகள் இதன் போது தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறாக இலங்கையில் இடம்பெற்றுள்ள சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக இன்றைய காணொலியில்